ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் நாம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதும், சந்திக்கும் அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதும், தேவனிடத்திலே நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுப்பதும், கர்த்தரை ஆராதிப்பதும் ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்கிறது. அந்த வாரம் முழுசுக்கும் வேண்டிய பூரணமான பலனும் ஆவியினுடைய கிருபையும் நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடிகிறது. பொதுவாகவே கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஆழமாக தியானிக்கும் போது அதிலிருந்து உண்டாகும் தேவனுடைய வல்லமை நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிக ஊக்கப்படுத்துகிறதாக இருக்கிறது. நம்ம எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய வேதத்தை மாத்திரம் மறந்துவிடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் வார்த்தையும் எடுத்துக்கொண்டு அதை ஆழமாக தியானித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் தாம் நம் நடுவிலே அதரிசனமாக இருந்து அந்த அப்பத்தை, கர்த்தருடைய வார்த்தையை பிட்டு நமக்கு தருகிறார். எம்மாவூர்ல சீஷர்கள் போன போது கர்த்தரை இன்னார் என்று அறியாம போனாங்க. யாரோ ஒரு வயசான பெரியவர் நம்ம கூட வர்றாருன்னு நினைச்சிட்டு போனாங்க. ஆனா அவர்கள் ஒரு இடத்தில் தங்கி ஆண்டவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்கள் கையிலே கொடுக்கும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய வேத வசனம்தான் அந்த அப்பம். அதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பகுத்து பிட்டு கொடுக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து, விசுவாச கண்கள் திறந்து, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அதனால நல்ல வேதத்தை வாசிக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். இந்த வாரமும் கூட நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பேசி சொன்ன சில காரியங்களை வைத்து ஜெபம் பண்ண போகிறோம். நாட்டில் நடக்கிற பல காரியங்கள் சில வருடங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்லி இப்படிலாம் வரும் என்று சொல்லி வெளிப்படுத்தின காரியங்கள் தான் இன்னைக்கு நிறைவேறி வருகிறதை பார்க்கிறோம். அந்த காரியங்களை மனதில் வைத்து அதற்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது வருகிற ஆபத்துகளை வெகுவாக குறைக்க முடியும். சில சமயத்தில் அந்த ஆபத்தே வராதபடிக்கு அதை அப்புறப்படுத்தி விடவும் நம்மால முடியும். அதனால்தான் ஜெப பகுதி. இந்த வாரமும் கூட கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். சில நிமிஷம் நீங்கள் இந்த பாடல்களை கேட்டு உங்க இருதயத்தை கர்த்தரோடு கூட சீர்பொருத்தி நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது அல்லது தேவனை தியானத்தோட நினைச்சு பார்க்கும்போது மெய்யாகவே தேவ அபிஷேகத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். வாங்க நம்ம சில நிமிஷம் கர்த்தரை ஆராதிக்கலாம்.
என் வாழ்வினை உமக்களிக்கின்றேன். திவ்ய அன்பால் என் நெஞ்சை நீரப்பும். என் பேருமை
எனக்கு நீரும் ஓடைய மாமிசத்தை உண்ண தந்தீர், இரத்தமும் இறைக்க வந்தீர். நல்ல ஒரு ஆராதனை நேரத்துக்குள்ள போனோம். நம்ம தேவனை ஆராதித்த போது நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள், அலை பாய்ந்து கொண்டிருந்த எண்ணங்கள் எல்லாம் அது சாந்தமாகி ஒரு நிலைப்பட்டு கர்த்தரை நம்ம ஜெபிக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஒரு நிலத்துல விதை போடுறதுக்கு முன்னால எப்படி அந்த நிலத்தை ஆயத்தப்படுத்துவார்களோ அதே போலதான் கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம உணரும் முன்பாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பாகவும் கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்றதுக்கு முன்பாகவும் தேவனை துதிப்பது நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறது. அதனால்தான் முதல்ல சபையா இருந்தாலும் சரி, நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, கர்த்தரை துதித்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நல்ல ஒரு துதி ஆராதனை நேரத்துக்குள்ளே நம்ம கடந்து போனோம். இப்போ நம்ம சில நிமிஷங்கள் கர்த்தருடைய பாதத்துல தேசத்தில் நடக்கும் சில காரியங்களை அறிந்து கொண்டு அதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம பண்ணுகிற ஜெபம்தான் தேசத்துக்கு ஆசீர்வாதமாகவும் தேசத்துல நம்ம ஒரு சுபிட்சமான வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கிறதாகவும் இருக்கிறது. ஒரு தேசத்துல நம்ம இருக்கும்போது அந்த தேசத்துல உண்டாகிற நன்மை தீமை எல்லாமே எல்லாரையும் பாதிக்கக்கூடியதுதான். அதனால என்ன காரியத்துக்காக ஜெபிக்கும்படிக்கு நமக்கு சொல்றாங்க என்பதை கவனித்து கேட்டு நாம் கர்த்தருடைய பாதத்துல அவர்களோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல நம்ம யாவரும் சேர்ந்து ஜெபிக்க போற ஒரு முக்கியமான காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேசத்துல ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த போதை பழக்கங்கள்ல இருந்து நம்முடைய ஜனங்கள் விடுவிக்கப்படணும், அவங்களுடைய ஜீவன் ஆத்துமாக்கள் காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே மன்றாடி நம்ம ஜெபிக்க போறோம். இன்றைக்கு உலக நாடுகள் எதிர்கொள்ற முக்கியமான பிரச்சனைகள்ல இந்த போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக கருதப்படுகிறது. போதை பழக்கம் நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சாபம் அப்படின்னே சொல்லலாம். நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய சவாலாக, ஒரு பெரிய தடையாக வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். முன்னைய காலகட்டத்துல, பழைய காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் பண்ணப்பட்டிருக்கிற ஜனங்கள் தங்களை சமுதாயத்திற்கு ஒழித்து கொண்டு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்றத நம்ம பார்த்திருக்கிறோம். அவங்க எந்த ஒரு பாவத்தையும் வெளியரங்கமா இல்ல, மறைவிடத்துல போய் ஒளிந்து கொண்டுதான் இந்த ட்ரக்ஸ்லாம் இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இவர்களோட பழகுறதையே நிறைய நேரங்கள் தவிர்ப்பாங்க. இவங்க ஒரு ஒதுக்கப்பட்ட சமுதாயத்துலதான் பாவம் செய்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இன்றைய சமுதாயம், இந்த நாளுடைய இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம, நம்முடைய சமுதாயம் எப்படி மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த நாள்ல வயது வித்தியாசம் இல்லாதபடிக்கு, வயது வரம்பின்றி இந்த போதை பழக்கம் நம்முடைய தேசத்துல அப்படி வேரூன்றி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
பள்ளி கல்லூரிகள்ல படிக்கிற மாணவர்கள் கூட ரொம்ப சுலபமாக ஒரு விளையாட்டு போல இந்த போதை பழக்கத்தை கையாண்டு என்ன செய்யறாங்க, நாளடைவுல அதற்கு அப்படியே அடிமைப்பட்டு அப்படியே அடிக்ட் ஆகிறத பார்க்கிறோம். அந்த பாவத்துல இருந்து வெளியவே வர முடியாதபடிக்கு இந்த போதை ஒவ்வொரு வாலிபர்களையும் அப்படியே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாளடைவுல அவங்க அடிமையாகிறது நிமித்தமாக அந்த போதை இல்லாம அவங்களால வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்படுறத பார்க்கிறோம். அப்ப அந்த போதை பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொன்னா பணம் வேணும்ல. அப்ப அந்த பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய சொந்த சரீரங்களை விற்கிறதற்கும், ஒரு மனிதனை கொலை செய்யணும் அப்படின்னா கூட அவங்களை துணிந்து கொலை செய்யவும் இந்த நாட்கள்ல துணிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக தான் நம்முடைய தேசம் இந்த நாள்ல மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தீமையாக இந்த நாள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு கடந்த 10 ஆண்டுகளோட ரிப்போர்ட் படி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, போதையினால மரித்தவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 7% அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சர்வே நமக்கு சொல்லுது. அதிலும் குறிப்பாக நம்முடைய இந்தியாவில மட்டும் கிட்டத்தட்ட 1.4 கோடி பேர் இதற்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னும் முக்கியமாக நம்ம இன்னும் ஆழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, குறிப்பாக 17 வயதுல இருந்து 25 இந்த காலகட்டம் பார்த்தோம்னா இந்த வயதிற்கு உட்பட்டவங்க வாலிபர்கள் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட வாலிபர்கள் தான் இந்த போதை பழக்கத்திற்கு அதிக அளவுல அடிமைப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது. இதுல இன்னும் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, 3ல் 1 ஆள் இதுல ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்கல்ல, அந்த 3ல் 1 ஆள் பெண் அப்படின்னு சொல்லி சர்வே சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய சமுதாயம் இந்த நாட்கள்ல எந்த அளவுக்கு தீமையினால நிரப்பப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட போதைக்கு அடிமையாய் கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப பொதுவாக தேசத்துல நடக்கிற குற்றங்கள் இருக்குல்ல, ஒரு தேசத்துல என்னென்னலாம் குற்றங்கள் நடக்கும், அப்ப இந்த குற்றங்களுக்கு பின்புலத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் இந்த போதைக்கு அடிமையா இருக்கிற ஜனங்கள் தான் இருப்பாங்க. இந்த போதைக்கு அடிக்ட் ஆயிருக்கிறவங்க தான் இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்களுக்கு இந்த போதை பழக்கம் அடிமைப்பட்டிருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, எந்த நிமிஷத்துலயும் எந்த இடத்துலயும் எந்த காரியத்தையும் பார்த்து அவங்களுக்கு பயமே இருக்காது. பயம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா ட்ரக் உள்ள போயிருக்குல்ல. அப்ப ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிருக்கிறவங்க பல குற்றங்களையும் துணிந்து செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உளவியல் ரீதியாகவும் அவங்களுக்கு பெருமளவுல மனதளவுல அவங்க பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. அப்படின்னா ஒரு மிருகத்தனமான ஒரு வாழ்க்கை, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே இருக்கும். ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனவங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவங்க நிமித்தமாக நம்முடைய சமுதாயத்துல மாத்திரம் இல்ல, அவர்களை சேர்ந்த குடும்பங்கள்லையும் மிகப்பெரிய பாதிப்புகளை அவங்க ஏற்படுத்தி கொண்டிருப்பாங்கன்னு பார்க்கிறோம். இவர்கள் நிமித்தமாக ஏன்னா அவங்க எந்த வேலைக்கு போக மாட்டாங்க, தங்களுடைய சம்பாத்தியத்தை முழுவதுமாக இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த குடும்பங்கள்ல வறுமைகள் அதிக அளவுல பெருகி இருக்கிறதையும், இவங்க இந்த மாதிரி ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டு போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறதுனால குடும்பங்கள்ல எப்ப பார்த்தாலும் சண்டைகளும் நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் நிலவும். அது மாத்திரமல்ல, நிறைய நேரத்துல குடும்பங்கள் பிரிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். சண்டைகள் ஏன்னா இவங்க இப்படி இருக்கிறதுனால குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லி தெரியாது, பிள்ளைகளுடைய படிப்புக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. அதனால குடும்பங்கள் உடைக்கப்படுகிறதும், அது மாத்திரமல்ல இன்னும் நிறைய பேர் தற்கொலையும் செய்து கொள்றதையும் நம்ம பார்க்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, இந்த போதை பழக்கத்தினால சரீரத்திலையும் அதை யாரெல்லாம் அதை செய்யறாங்களோ, அந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்கல்ல, போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிற சரீரத்திலையும் இது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்னென்னலாம் பாதிப்புகள் இந்த சரீரத்துல வரும் அப்படின்னு சொன்னா, மூளையில ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வரும், நினைவாற்றல் குறைந்து போயிரும், இரத்த அழுத்தம் அதிகரிக்கும், நுரையீரல்ல கோளாறுகளும் சிறுநீரக செயல்பாடுகளும் ஹார்ட் அட்டாக்கும் வரும். அது மாத்திரமல்ல, திடீர் மரணங்கள் அடிக்கடி சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதை விட இன்னொரு ரிப்போர்ட்ல நமக்கு என்ன சொல்றாங்க மெடிக்கல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, சில நேரங்கள்ல சில போதை மருந்துகளை நம்ம சாப்பிடுகிற பொழுது நரம்பு மண்டலத்தை அது பெருமளவுல பாதிக்கும். அப்ப நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற பொழுது அது மூளையினுடைய செயல்பாட்டை அப்படி குறைத்துரும். இது நிமித்தமா சரீரத்துல என்ன வரும் அப்படின்னா, மன சோர்வுகளும் மாய பிம்பங்கள், நமக்கு கண்களுக்கு பார்த்தா அது உண்மையிலே இருக்காது, ஆனா நம்முடைய சைக்கலாஜிக்கல் அப்படி தோன்றும் மாய பிம்பங்களும் மாய தோற்றங்களும் நம்ம கண்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட பாதிப்புகள் சரீரத்திலையும் ட்ரக்ஸ் அடிக்டா இருக்கிறதுனால வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம்.
இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த ட்ரக்ஸினுடைய சேல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, இதுல நிறைய நமக்கு ஆதாயம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு பிசினஸ் ஆகவே இதுல நிறைய ப்ராஃபிட் வருதுல்ல. ஏன்னா இந்த ட்ரக் வாங்கணும், போதை வாங்கணுங்கிறதுக்காக எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப இத ஒரு தொழிலாகவே நிறைய தேசங்கள் செய்து கொண்டு வர்றாங்கன்னு பாக்குறோம். இதுல நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதுனால சில தேசங்கள் இந்த போதை மருந்துகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறது ஒரு தொழிலாகவே வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல குறிப்பாக நம்ம சொல்லணும்னா மொராக்கோ, மெக்சிகோ, ஆப்கானிஸ்தான், இன்னும் நாகாலாந்து, இந்த பகுதிகள், மியான்மர், இப்படி போன்ற தேசங்கள்ல அதிக அளவுல விற்பனையும் அதனுடைய உற்பத்தியும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நான் சொன்ன இந்த நாடுகள்ல எல்லாம் போதை பழக்கங்கள் அதிகமாக இருக்குது. அவங்கதான் அதை உற்பத்தி செய்யறாங்க, விற்பனையும் செய்கிற பெருநகரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்தியாவுல குறிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பஞ்சாப், மணிப்பூர், மிசோராம், நாகாலாந்து, இதெல்லாம் நம்முடைய தேசத்தினுடைய எல்லைப்புறமான பகுதிகள் இல்லையா. இந்த எல்லைப்புறமான இடங்கள்ல இந்த ட்ரக்கோட சேல்ஸ் ரொம்ப அதிக அளவுல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒரு தேசத்துல இருந்து அடுத்த தேசத்துக்கு போகிற பொழுது இந்த எல்லை வழியாக கடந்து செல்றதுனால நம்முடைய எல்லை பகுதிகளிலையும் இதனுடைய சேதமும் பாதிப்பும் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகளான நாம இந்த போதை பழக்கம் நம்முடைய தேசத்தில் உள்ள சமுதாயத்தை பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வைராக்கியமாக போராடி ஜெபிக்கணும். இந்த போதை பழக்கத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் இந்த நாளில் விடுவிக்கப்பட்டு தங்களுடைய விலையேற பெற்ற ஆத்துமாக்களை காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும், தங்களை மறந்து பைத்தியம் பிடித்தவர்களை போல இந்த பூமியில தெருக்கள்ல சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறதுனால தாங்கள் செய்யறது என்னது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் இந்த நாட்களை தொட்டு இந்த நாட்களை அவங்க ஆத்தும ஆதாயத்தை செய்து கொள்ளணுங்கிறதுக்காக தேவ பிள்ளைகளான நாம வைராக்கியத்தோட போராடி ஜெபிப்போம். முதலாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த போதைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் கர்த்தர் தொடணும். குறிப்பாக நம்முடைய தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் யாரெல்லாம் போதைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க, குடியா இருக்கலாம், சிகரெட் பழக்கங்களா இருக்கலாம், அதே போல மற்ற எந்தெந்த போதை பழக்கத்திற்கு ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ, குறிப்பாக வாலிபர்களை கர்த்தர் இந்த நாள்ல அவங்க இருதயத்தை தொட்டு அவர்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே போல அவங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக. ஏன்னா அவங்களுடைய ஆத்துமா ரொம்ப அருமையானது, அது அவங்களுக்கு தெரியாம இந்த நாளை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு வாலிபர்களையும் இந்த போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு அவருடைய ஜீவனை மீட்டுக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும், தங்களுடைய பலத்தை அறியாம இப்படிப்பட்ட பாவங்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சாத்தானுடைய சகல கட்டுக்களும் இந்த நாட்கள்ல அந்த வாலிபர்கள் விடுதலை செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வைராக்கியமாக மன்றாடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற எங்க ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம் சுவாமி. அப்பா, எங்க நாட்டுல போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறவங்க பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள்னு, பெண்கள்னு எல்லா தரப்பு மக்களும் அடிமைப்பட்டிருக்காங்க ஏசப்பா. அப்பா, அதிலும் குறிப்பாக எங்க வாலிபர்கள் தான் ஆண்டவரே இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதில் அதிகமாய் அடிமைப்பட்டிருக்கிறாங்க ஏசப்பா. எங்க வாலிபர்களை இந்த போதைப் பொருட்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுதலை செய்ய வேண்டும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாலிபர்களுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஆண்டவரே, எங்க வாலிபர்களுக்குள்ள நீர் அப்பா ரட்சிப்ப, ஆத்தும ரட்சிப்ப நீர் உண்டு பண்ணுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்க வாலிபர்களுக்காக கடைசி காலத்துல எண்ணற்ற காரியங்களை நீங்க வைத்திருக்கீங்க ஏசப்பா. அப்பா, எழுப்புதல் திட்டங்களை கத்தர்தாமே நீங்க அநேகமா எங்க வாலிபர்களுக்கு வைத்திருக்கீங்க. அதை அறியக்கூடாதபடிக்கு சத்துருவானவன் வைத்திருக்கிற எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபர்கள் தங்கள் பலத்தை உணர முடியாதபடி சத்துருவானவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த போதை பழக்கத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்க வாலிபர்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை எழுப்புதல் திட்டத்துக்குள்ள நீங்க பயன்படுத்த போகிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியாக செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இரண்டாவது காரியமாக, நம்முடைய தேசத்துல அரசாங்கம் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமைப்படுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஒருவேளை பள்ளி பிள்ளைகளாக இருக்கலாம், கல்லூரிகளாக இருக்கலாம், இந்த மாதிரி காரியங்கள்ல ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே போல இந்த போதைகளை கடத்துகிறவர்கள், அதே போல அது விற்பனை கூடங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், போதை பொருட்களை ஒழிக்கிற நல்ல திட்டங்களை அரசாங்கம் இந்த நாட்களை ஏற்படுத்தி கொடுக்கவும், தேசத்துல அடிமைப்பட்டு
தவித்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் விடுதலை செய்யணும் அப்படின்றதுக்காகவும் நம்முடைய எதிர்கால சந்ததி, அடுத்த ஜெனரேஷன் இந்த போதைகள்ல அடிமைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறாங்கல்ல, அவர்கள் எல்லாம் இந்த நாள்ல கர்த்தர் தொடணுங்கிறதற்காகவும் வைராக்கியமாக போராடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்க ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போதை பழக்கத்தை உண்டு பண்ணி அவர்களை சீரழிக்கிற சகல சத்துருக்களின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். வாலிபர்களையும் வாலிப பெண்களையும் சீரழிக்கிற அந்த போதை கலாச்சாரம் அவர்களிருந்து எடுத்து போடுங்க ஏசப்பா. உம்முடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மீது அமருவதாக. அவர்கள் விரோதமாக எழும்புகிற சகல தாத்தானின் திட்டங்களை நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே செய்யட்டும், அவர்கள் மத்தியில் இறங்கட்டும் அந்த வல்லமை. அப்ப அவர்களை விடுதலை ஆக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அரசாங்கம் போதைப் பொருளை தடை பண்ணுகிற சட்டங்களை கொண்டு வந்து அவர்களை விடுதலை ஆக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு கல்லூரியும் ஒவ்வொரு பள்ளிகளையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய ஆளுகை எல்லா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் மீது இறங்கட்டும். நீங்க எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமீன். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். மனம் ஒப்பி தேவனுடைய பிள்ளைகள் பூமியிலே 2 பேராவது 3 பேராவது, ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல, பூமியில நீங்க ஒரு ஊர்ல இருக்கலாம், நான் ஒரு ஊர்ல இருக்கலாம், பூமியில 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டால் அது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவினால் உண்டாகும் என்பதே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இன்னைக்கு நம்ம தேசத்தை நினைவு கூர்ந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். சீக்கிரமே அதோடைய பதில் வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். சரி, இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போக போறோம். அதுக்கு முன்னால நான் உங்களிடத்துல ஒரு சில அறிவிப்புகளை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் காரியம், நம்முடைய சாத்தான் வரும் வாசல் என்ற புத்தகம், அந்த புத்தகம் சமீபத்திலே வெளிவந்து ஏறத்தாழ 4000 பிரதிகள் ஜனங்களால விரும்பி வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்தினுடைய ஆங்கில பதிப்பும் சமீபத்திலே வெளியாகி இருக்கிறது. இந்த 2 புஸ்தகங்களும் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களுடைய அலுவலகத்தோடு கூட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். மாத்திரல்ல, அமேசான், பிளிப்கார்ட் போன்ற இணையதளங்கள் வழியாகவும் நீங்கள் இவைகளை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த புத்தகம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது என்று பல பேர் எங்களுக்கு அனுப்புகிற கடிதங்களை பார்த்து கர்த்தருக்குள் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த புஸ்தகம் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் கண்டிப்பா வாசிக்கவும் தெரிந்து கொள்ளவும் ஆயத்தமாக விழிப்பாக இருப்பதற்கும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். கண்டிப்பா நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி வாசிங்க, மற்றவர்களுக்கும் அதை அறிமுகம் செய்து வையுங்கள். இரண்டாவது ஒரு அறிவிப்பு நான் உங்களுக்கு சொல்லணும். நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து நம்முடைய ஊழியத்தை தாங்குவதற்காக சில அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே ஏவப்பட்டு ஊழியத்துக்கு காணிக்கை அனுப்புகிறார்கள். அதுல சமீபத்தில் சிலர் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு தாங்கள் இவ்வளவு பணம் காணிக்கை அனுப்பியிருக்கிறேன், வந்து சேர்ந்ததா என்று விசாரித்த போது அதை நாங்கள் எங்களுடைய வங்கி கணக்கை சோதனை செய்து பார்த்தபோது அப்படிப்பட்ட எந்த தொகையும் வரவில்லை. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட விசாரித்த போது அவர்கள் நம்முடைய வங்கி கணக்கு இல்லாம வேற ஏதோ ஒரு வங்கி கணக்கு, அது வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்ற பெயர்ல இருக்கிறது என்பதாக நினைத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு 3-4 பேர் இந்த மாதிரியான புகார் எங்களுக்கு கொடுத்ததுனால நான் தெளிவா உங்களுக்கு ஊழியத்துக்கு காணிக்கை அனுப்புகிறவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பொதுவாக நான் இதுக்கு காணிக்கை கொடுங்க அதுக்கு காணிக்கை கொடுங்கன்னு சொல்லி உங்களிடத்துல கேட்பதே இல்லை. ஆனால் அதை சாக்காக வைத்துக்கொண்டு இந்த காணிக்கை வேறு எங்கேயாவது வழிமாறி போய்விடக்கூடாது. அதனால தான் இந்த அறிவிப்பை நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நமக்கு நீங்கள் அனுப்ப வேண்டுமானால் பல வங்கி கணக்கு எண்களை போட்டு நீங்கள் இதுக்கு அனுப்பலாமா அதுக்கு அனுப்பலாமான்னு சொல்லி உங்களை குழப்பிக்கொள்ள வேண்டாம். ரொம்ப தெளிவா 2 வங்கி கணக்கு, இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல இந்த 2 வங்கி கணக்கை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதை பார்த்துக்கங்க. இந்த வங்கி கணக்கு எண்கள் தான் நம்முடைய ஊழியத்திற்காக பெறப்படுகிற காணிக்கைகள் வருகிற வங்கி கணக்குகள். ஒன்று ஆக்சிஸ் வங்கியில் இருக்கிறது, இன்னொன்று ICICI வங்கியில இருக்கிறது. இந்த 2 நம்பரும் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல வருகிறது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் இருக்கிறது.
சமீபத்தில் வங்கி கணக்குகள் மூலம் அனுப்பப்படுகிற எந்த காணிக்கையும் யார் அனுப்பினார்கள் என்கிற முழு விவரம் நமக்கு நோட்டிஃபிகேஷனில் சொல்லப்படுவது இல்லை. நோட்டிஃபிகேஷன் வரும், ஆனால் அது எந்த விலாசத்தில் யார் அனுப்பினார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாமல் போயிடும். அதனால நீங்கள் வங்கி கணக்குக்கு உங்களுடைய காணிக்கைகளை இந்த ஊழியத்துக்காக அனுப்பினால், இந்த 2 எண்களில் எந்த ஒரு எண்ணுக்கும் நீங்கள் அனுப்பினால், கீழே காணப்படுகிற ஃபோன் நம்பருக்கு, மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து இந்த தேதியில் நான் இவ்வளவு தொகை காணிக்கையாக அனுப்பியிருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய விலாசத்தை வாங்கி கொண்டு உங்களுக்கு ரிசிப்ட் அனுப்புவாங்க. ஆகவே இந்த வசதிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்ற பெயரில் இருக்கிற வேறு ஊழியங்களை நம்முடைய ஊழியம் என்று நினைத்து நீங்கள் அதற்கு காணிக்கை அனுப்பிட்டு இங்கே எங்ககிட்ட வந்துச்சான்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தவறுகள் இனி நேராதபடிக்கு மறுபடியும் இந்த டிஸ்பிளேல காமிக்கிறாங்க. இதை நீங்கள் நல்லா கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நம்முடைய முறைப்படுத்தப்பட்ட வங்கி கணக்குகள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்டிருக்கிற காரியம் ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருக்கு. ரொம்ப ஒரு சின்ன வசனம்தான், ஆனால் ரொம்ப நுணுக்கமான ஒரு வசனம். சில வேத வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்படுகிற வார்த்தைகள், சொற்றொடர்கள் நமக்கு பல அர்த்தங்களை, பல ஞானோர்த்தமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கும். இது பாருங்கள், ஒரு சின்ன விஷயம்தான். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வாக்கியம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இந்த இடத்துல பாருங்க 2 வார்த்தை சொல்லப்படுகிறது, செய்தான், செய்து முடித்தான். இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது என்ன தெரியுமா? செய்தலும் செய்து முடித்தலும். சில சமயத்துல நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதை பார்த்து அவங்க அதை பரிபூர்ணமா கர்த்தருக்கு செஞ்சிட்டாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் என்று நம்ம நினைத்து விடுகிறோம். ஆனால் செய்வது மாத்திரமல்ல, தான் எந்த காரியத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றாங்களோ அதை கர்த்தர் எதிர்பார்க்கிற மாதிரி முழுசா செய்து முடிக்கணும். நம்ம செய்யும் போதே அதை பார்த்து விட்டு இவங்க நல்லா செஞ்சு முடிச்சிட்டாங்க, பரிபூர்ணமா கிரியை செய்கிறாங்க என்ற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அல்லது நம்ம தான் ஆரம்பிச்சிட்டோமே, நம்ம தான் செஞ்சிட்டோமே என்று நம்ம நினைத்து ஒரு சுய திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. செய்வது என்பது வேறு, செய்து முடிப்பது என்பது வேறு. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை கொடுக்கும்போது அதை நீங்க முடிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். சிலர் செய்வாங்க, ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு அழைப்பு பெற்றுக்கொண்ட உடனே அதை செய்வாங்க. அது செய்து முடித்தார்களா என்று பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாத்தான் வந்து நிற்கும். பாதி ஆரம்பிக்கும் போதே வழிமாறி வேற ஊழியத்துக்குள்ள போறவங்க இருக்காங்க. இன்னும் சிலர் வழிமாறி ஊழியத்தை விட்டே போயிடுறவங்களும் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சா அதை செய்வது பெருசு இல்லை, அதை ஆரம்பிப்பது மாத்திரம் பெருசு இல்லை, செய்து முடிப்பது பெருசு. பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய காரியத்தை சொல்லும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்கிறார். ஓட ஆரம்பிச்சதும் ஓடுகிறதும் பெருசு இல்லை, எந்த அளவில் ஓடி முடிக்கணுமோ அதை முடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு காரியத்தை சில ஆட்கள் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்யும்படி சொன்னா ஆரம்பத்தில் ரொம்ப தீவிரம் காமிச்சு வேக வேகமாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கே பார்த்தீங்கன்னா அப்பா எவ்வளவு சிரத்தை எடுத்து செய்கிறாங்கன்னு இருக்கும். ஆனால் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. செய்ய ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஓடி அது அப்படியே குறைஞ்சு அந்த கர்த்தர் எதிர்பார்த்த அந்த முழுமையை நிறைவேற்றி முடிக்காம முடிச்சிருப்பாங்க. ஆனால் மனிதனுடைய பார்வையில் என்னன்னு தெரியும்? அவர் ஆண்டவருக்கு இதை செஞ்சாரே, அதை செஞ்சாரேன்னு தெரியும். செய்தோம், செய்து முடித்தோமா என்பதுதான் பரலோகம் கேட்கிற கேள்வி. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்.
போராட்டத்தை ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, போராடுறது மாத்திரம் பெருசு இல்லை, கடைசி வரைக்கும் எவ்வளவு போராடணும்னு கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறாரோ அதை போராடி முடிக்க வேண்டும். 100 மீட்டர் ஓடணும்னா ஓட ஆரம்பிச்சிட்டேன், 80 மீட்டர் வந்த உடனே என்னுடைய ஓட்டத்தை நிறுத்திவிட்டேன் என்றால் அவன் முடிசூட்டப்பட மாட்டான். அவன் ஓடி முடிக்க வேண்டிய ஒரு அளவுன்னு ஒன்று இருக்கும், அந்த அளவை செய்து முடிக்க வேண்டும். நோவாவுக்கு கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார், உடனே நோவா அந்த வேலையில இறங்கிட்டார். தன்னுடைய குடும்பமும் தானும் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட மற்ற மிருக ஜீவன்களும் எதெல்லாம் அந்த கப்பல்ல ஏத்தணும்னு கர்த்தர் சொன்னாரோ அதெல்லாம் கொண்டு வரணும். வேலையை ஆரம்பிச்சிட்டார். ஒரு சின்ன குடும்பம்தான், அந்த குடும்பத்தில் 4 பேர் பெண்கள், 4 பேர் ஆண்கள், மொத்தம் 8 பேர் கொண்ட இந்த சின்ன குடும்பம் கர்த்தர் சொன்ன ஒரு பெரிய பொறுப்பை செய்ய துவங்கினார்கள். ஒரு பெரிய பேழை, உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாவற்றையும் ஏற்றி அடக்கி வைத்துக் கொள்ளுகிற ஒரு பேழை. அவன் அதை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை இந்த 8 பேர் கொண்ட சின்ன குடும்பம் செய்தது மாத்திரமல்ல, செய்து முடித்தான். எவ்வளவு அழகா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நோவா கர்த்தர் தனக்கு கட்டளிட்டபடியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் என்பது வேதம். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவுதான் முக்கியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. ஒரு காரியத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளவு வேகமா செய்றாங்க என்பது மாத்திரம் இல்ல, எப்படி செய்து முடித்தார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அதை அறகுறையா பாதியில செஞ்சுட்டு வேக வேகமா எல்லாத்தையும் கட்டிட்டு அதை பாதியோட போட்டு வைத்தால் அந்த காரியத்துடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். செய்வது என்பது நம்முடைய விசுவாசத்தின் துவக்கம், செய்து முடிப்பது என்பது விசுவாசத்தினுடைய சம்பூரணம் அல்லது விசுவாசத்தினுடைய பூரணம். ஒரு காரியத்தை செய்யணும் கர்த்தர் சொல்லிட்டார்னா நம்ம செய்யறோமா, அது விசுவாசம். ஆனா செய்து முடிக்கிறோமா, அப்பதான் அந்த விசுவாசம் பரிபூர்ணம் அடைகிறது. இதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஒரு காரியத்தை முடிக்காமல் போகும்போது அந்த காரியத்தின் பலனை நாம் அடைய முடியாமல் போய்விடும். ஒரு காரியத்தை எவ்வளவோ செஞ்சு ஒரு 90% செஞ்சு 10% செய்யலைன்னா நம்ம என்ன செய்தோமோ அந்த காரியம் பயனற்றதாய் மாறிவிடும். வீடு கட்டிடுவாங்க, எல்லாம் பண்ணி நல்லா மேலே வரைக்கும் கொண்டு வந்து மேலே சீலிங் போட முடியாமல், அதற்கு வசதி இல்லாமல், கட்ட முடியாமல், அல்லது கட்டினவர்கள் பாதியில் இறந்தோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அந்த கட்டடம் பூர்த்தியாகாமல் நின்று விட்டால் நம்ம கட்டடம் கட்டினோம் என்பதில் எந்த விதமான நன்மையும் இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு காரியத்தை செஞ்சா அதை முழுசா செஞ்சு முடிச்சிடணும். வேதம் நமக்கு லூக்கா சுவிசேஷத்தில் 14வது அதிகாரம் 28, 29, 30 என்ன சொல்லுது பாருங்க. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து, ஒரு கோபுரம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறான், மனதாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் இந்த கட்டிடத்தை கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? ஒரு வேலை ஆரம்பிக்கும் போது இதை செஞ்சு முடிச்சிடலாமா? இன்னைக்கு கர்த்தர் பல காரியங்களை பேசி பல திட்டங்களை தம்முடைய பிள்ளைகளிடத்தில் கொடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதை கொடுக்கறத செய்வாங்க, ஆனா கர்த்தர் எதிர்பார்த்ததை செஞ்சு முடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா பாதி கட்டி விட்டுட்டு அடுத்த ஸ்கீமுக்கு போயிடுவாங்க. இது அப்படியே மொட்டையா நின்று கொண்டிருக்கும். அடுத்தது ஆரம்பிப்பாங்க வேகமா, அதை பாதி செஞ்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி முழுமை அடையாத காரியங்கள் செய்ததும் செய்யாமல் இருப்பதும் ஒண்ணுதான். ஆகவே தான் அவர் சொல்றார், ஒரு கோபுரம் கட்டணும்னு சொன்னா அதுக்கு நேரம், அது எவ்வளவு நாட்கள்ல முடிக்கணும், அதுக்கு எவ்வளவு ஆகும்,
அதுக்கு எவ்வளவு ஜனங்கள், எவ்வளவு பேர் ஆட்கள் வேணும், இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து தான் அந்த வேலையில நம்ம இறங்கணும். அதான செஞ்சு முடிச்சிடலாம்னு சொல்லி வேக வேகமாக இறங்கி ஒரு காரியத்தை ஒரு 75% செஞ்சுட்டு உடனே அடுத்த காரியத்துக்கு தாவி வருது. அதில் போய் அதை ஒரு 60% செஞ்சுட்டு அதை மொட்டையாக நிறுத்தி வச்சுட்டு அடுத்த காரியத்துக்குள் இறங்கி விடுவது. இதனால தான் தேவனுடைய திட்டங்கள் மனிதர்களால் செய்யப்படும் பொழுது இந்த பரிபூர்ணமாக செஞ்சு முடிக்காதவர்களால தான் நிறைய குழப்பங்களும் நிறைய தடைகளும் உண்டாகின்றன. அப்போ நம்ம ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அதை முழுசா செஞ்சு முடிச்சிடணும். முடிக்காவிட்டால் நீங்கள் காரியத்தை செய்ததுனாலையும் பிரயோஜனம் இல்லை, அது இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்கள் அதுக்கு ஓடி உழைத்து கட்டினதுனாலையும் பிரயோஜனம் இல்லை, அந்த காரியம் முழுமையடையாததுனால உங்களுக்கு பலன் கொடுக்காது. அந்த மாதிரி தங்களுடைய வேலையை ஆரம்பித்து பாதியில் நின்ற சிலரை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது. முழுமையாக பின்தொடர முடியாமல் பாதியிலே பிரிந்து போன லோத்தை நம்ம பார்க்குறோம். லோத்து ஆபிரகாமுடைய சொந்த அண்ணனுடைய மகன். அவர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுத்தார். நீ உன்னுடைய ஜாதியையும் உன்னுடைய இனத்தாரையும் உன் தேசத்தையும் உன் ஜனங்களையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப அவருடைய தகப்பனாரோடு கூட வாழ்ந்து வந்த ஊர் என்ற இடத்திலிருந்து ஆபிரகாம் கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பிச்சார். அவர் கிளம்புறாருன்னு தெரிஞ்ச உடனே லோத்து, நானும் உங்க கூட வருகிறேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு இந்த அழைப்பு கொடுத்திருக்கிறாரு, நானும் கூட வருகிறேன் என்று சொல்லி புறப்பட ஆரம்பித்தார். அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஏன்னா இந்த ஜனங்களோட விக்கிரகங்களை ஆராதிக்கிறவங்களோட இருக்கிறத விட நீங்க உண்மையான கடவுளை கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த உண்மையான கடவுள் இந்த இடத்திலிருந்து பிரித்து உங்களை அழைத்து கொண்டு போய் அவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்துக்கு உங்களை கொண்டு போறாரு. அப்ப நானும் உங்க கூட சேர்ந்து இணைந்து கொள்ளுகிறேன் என்று அவர் கடந்து வந்தார். ஆரம்பம் சரியா தான் இருந்தது. நடந்தாங்க. பிரயாணப்பட்டு சில வருடங்கள் ஆனது. வரும்போதே ஆபிரகாமுடைய ஆடு மாடுகள், அதே மாதிரி லோத்துவுக்கும் ஆடு மாடுகள் என்று நிறைய ஆடு மாடுகள் இருந்தது. இந்த ரெண்டுமே விருத்தி அடைய ஆரம்பிச்சது, நிறைய பெருக ஆரம்பிச்சது. லோத்து தனியா அவர் புறப்பட்டு வரல, அவர் தன்னுடைய வேலையாட்களோட, ஆடு மேய்க்கிறவர்கள் மாடுகளை பார்த்து கொள்ளுகிறவர்களோட புறப்பட்டார். ஆபிரகாமும் அப்படித்தான் புறப்பட்டாங்க. இந்த ரெண்டுமே அதிகமாய் விருத்தி அடைந்த போது அவங்க இருக்கிறதுக்கு உண்டான இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை வந்தது. ஒரு 100 ஆடு அடைக்க வேண்டிய இடம் அவர்களுக்கு இருந்தால் இந்த 2 ஆடுகளையும் சேர்த்தா அது 400 ஆயிருது, 500 ஆயிருது. அந்த இடம் இல்லாமல் போனதுனால இந்த மந்தை மேய்ப்பருக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சது. அந்த நாட்கள் அந்த மந்தை மேய்க்கிறவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ஆடுகளை கிடை போட்டு வைப்பது மாத்திரம் இல்லை, அது குடிக்கிறதுக்கு சில துறவுகளை வெட்டி வைக்கணும், அதான் பெருசு. இவர்கள் ஆரம்பித்த போது இவருக்கு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 200 ஆட்டுக்கு ஒரு துறவை கண்டுபிடித்தார்கள், அதுல தண்ணி குடிக்க வச்சாங்க. ஆட்டுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, அவைகள் குடிப்பதற்கு நல்ல துறவுகள் கிடைக்கணும் அவங்க போற பாதையில. இந்த ஆடுகள் இப்போ 500-600 பெருகும்போது துறவுகள்லே இடம் இல்லை, தங்க வைக்கிறதுல இடம் இல்லை, அவைகளை ஒரு பட்டி போட்டு அடைத்து வைப்பதுல இடப்பற்றாக்குறை, சண்டை வருது. சண்டை வந்த உடனே லோத்து என்ன செய்கிறார், லோத்துவும் ஆபிரகாம் பேசி, நம்ம மந்தை மேய்ப்பருக்குள்ள சண்டை வருகிறது, நம்மையே இது நிமித்தமாக சண்டை போட்டுக்கிறனோ, சமாதானமாய் நம்முடைய வழியிலே பிரிந்து போவோம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க. இப்ப லோத்து வந்தது ஆடு மாடுகளின் தொகையை பெருக்குவதற்காக அல்ல. ஆபிரகாமோடு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் அவரை ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு போறார், அங்க அவரோட போக வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் அவர் அந்த நோக்கத்தை மறந்து விட்டு, அவருக்கு இந்த ஆடுகளின் தொகை மாடுகளின் தொகை பெருகும், ஆபிரகாமோடு போனால் என்று அவர் நினைக்கல. முதல்ல அவர் துவங்கும் போது, நடுவழியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆடுகள் பெருகிருச்சு, மாடுகள் பெருகிருச்சு,
ஆபிரகாமுக்கு இணையாக இவரும் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டார். இப்ப அவருடைய ஆதி நோக்கம் இருக்கு பாருங்க, அந்த நோக்கம் மறந்து போயிடுச்சு போருக்கு. இப்ப நமக்கு தான் இவ்வளவு ஆடு மாடுகள் இருக்கிறதே, நிறைய தொகை பெருகியிருக்கே, இனி தனியாக நாமே சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார். அதனால என்ன செய்தார், நீங்க கிழக்குல போனா நான் மேற்குல போறேன், நீங்க வடக்குல போனா நான் தெற்குல போறேன். அப்போ சொன்னார், உன்னுடைய சாய்ஸ், நீ எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறியோ அங்க போ. அப்போ லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது சோதோம் கொமோரா, அது மேலே பார்க்கும்போது அங்கிருந்து பார்த்தா ஒரு தேவனுடைய ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கிற அந்த இடம், பச்சை பசேர்னு. நான் இந்த இடத்தை தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தின் பக்கம் அவர் பிரிந்து போனார். இப்ப ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு பிரயாணத்திலே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா பாதி வழியிலே அவர் நின்று விட்டார். அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு பிறகு லோத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பாதி உடைஞ்சவர் பிரிஞ்சு போய் சோதோம் கொமோரா பட்டணத்திலே தான் சம்பாதித்த எல்லாவற்றையும் இழந்து மனைவி உப்புத்தூணாய் மாறி இருக்க, கட்டின துணியோடு தன்னுடைய 2 பிள்ளைகளோட, பெண் பிள்ளைகளோட அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடி வரதை பார்க்கிறோம். எவ்வளவு செல்வச்சீமானாய் புறப்பட்டு போனாரோ அந்த இடத்திலிருந்து தப்பிச்சு, உயிர் தப்பிச்சு போக ஓடி வருகிறதை பார்க்கிறோம். ஓடி வந்து சமவெளியை தாண்டி மலைப்பகுதிகளில் போய் அவர் அங்கே மலை குகைகளிலே தன்னை ஒளித்து கொண்டான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. தன்னுடைய பிள்ளைகளோடு அவர் அங்கே வாழ்ந்தார். அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய நோக்கம் முதல்ல மந்தையை பெருக்குவதல்ல, கர்த்தர் அழைத்த ஆபிரகாமின் அழைப்பை அவரை பின்பற்றி நாமும் போக வேண்டும் என்பதுதான் அது. அப்ப இடையில ஏன் இப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்ல அழைக்கப்பட்ட அழைப்பு இருக்கு பாருங்க, நம்ம என்ன செய்யணும்னு இந்த காரியத்தை ஆரம்பிச்சோமோ அதை மறந்துட்டு நடுவழியில வரும்போது இந்த வேற பக்கமா டைவர்ட் ஆகிறோம் பாருங்க, அதுதான் பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்ன தெரியுமா, அழைக்கப்பட்டது ஆபிரகாம் தான். லோத் என்ன செஞ்சிருக்கணும், அவரோடு கூட புறப்படும் போது அவர் தன்னுடைய அழைப்பையும் கர்த்தருக்குள்ளே உறுதிப்படுத்தி இருக்கணும். இன்னொருத்தருடைய அழைப்புல அவரோடு கூட இணைந்து ஓடுவது நல்லதுதான். ஆனால் அவரோட போகும்போது லோத்துக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கும் இல்ல, அந்த அழைப்பை அவர் தெரிந்து கொள்ளாமல் இவரோட கூட இருந்தா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்பித்தான் புறப்பட்டார். அப்ப அப்படி நம்பி புறப்பட்டவர் இடையில ஏன் அந்த நம்பிக்கையை மறந்து போனார் என்றால், அழைக்கப்பட்டவன், கர்த்தரிடத்திலே பிரத்யட்சமாக அழைக்கப்பட்டவன் தன்னுடைய இலக்கை மறக்க மாட்டான். அழைக்கப்படாம ஓட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஆபிரகாம் அழைக்கப்பட்டு பிரயாணத்தை துவங்கினவர். லோத்து அழைக்கப்படாமலே அழைக்கப்பட்டவரோடு கூட சேர்ந்து தன் ஓட்டத்தை துவக்கினவர். அப்படி அழைக்கப்படாம ஓட ஆரம்பிக்கும் போது என்னாகுன்னு கேட்டா, நடுவழியில உங்க அழைப்பு, உங்களோட இலக்கு, நம்ம எங்க போகணும்னு சொல்ல அந்த இலக்கு இருக்கு பாருங்க, அந்த இலக்கு நமக்கு ஞாபகத்துக்கு வராது. அதனால தான் இடறி போய் விடுகிறார்கள். இதை குறித்து வேதம் சொல்லுகிறது தெளிவா. 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். அதுல அவர் சொல்றாரு, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுகிறதில்லை. ஆபிரகாமை கர்த்தர் டைரக்டா அழைச்சதுனால அவர் பாருங்களேன், எந்த சூழ்நிலையிலையும் அவருக்கு தான் மந்தை பெருகினது. மந்தை பெருகின இடத்துல உட்கார்ந்துடல அவரு. லோத்து போய் உட்கார்ந்து விட்டார் அந்த இடத்துல. லோத்து போய் சோதோம் கொமோராவிலே உட்கார்ந்துட்டார், செட்டில் ஆயிட்டார். ஆனால் ஆபிரகாமை நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவர் செட்டில் ஆகலை எங்கேயுமே. கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு போகிறார், அந்த பாதையிலே அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அந்த அழைப்பை நம்ம உறுதியாய் நம்ம தெரிந்து கொண்டிருந்தால், என்னுடைய பிரயாணம் இன்னும் முடியவில்லை, நான் செய்து முடிக்க வேண்டிய காரியம் இன்னும் முடியவில்லை, அந்த இலக்கை நோக்கி நாம் நகர வேண்டும் என்கிற அந்த மன உணர்வு நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் யாருடைய அழைப்பிலையும் நம்ம தொற்றிக்கொண்டு ஓடும்போது அந்த அழைப்பை அவர்கள் முழுசா நிரப்புற வரைக்கும் அவங்களோட நீங்க போகணும். அப்படி போனா கூட அதுல உங்களுடைய பங்கு என்ன என்கிற உங்க அழைப்பை நீங்க
கவனமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பெரிய ஊழியம் இருக்கு. அந்த ஊழியத்துக்கு கர்த்தர் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அந்த இலக்கில் அந்த ஓட்டத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பார். அதை நீங்க கண்டுபிடிச்சு அவர்களோடு கூட இணைந்து ஓடினாலும் கர்த்தர் உங்களுக்கு விதித்ததை நீங்கள் நிறைவேற்றும்படிக்கு அவங்க கூட சேர்ந்து நீங்க ஓடணும். இப்படி ஓடாமல் அவர்களுடைய இலக்கு மாறி போனதுனால நீங்க நல்லா பாருங்க, தன்னுடைய ஆடு மாடுகள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாவற்றோடு கூட ஆபிரகாமை பின்பற்றி போன லோத்து, சமவெளியிலே போய் சோதோம் கொமோரால குடியிருந்த லோத்து, அங்கே செல்வ செழிப்பா இருந்தது, அங்க உட்கார்ந்துட்டார், ஓட்டம் நின்று விட்டது. ஆபிரகாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார், இவருடைய ஓட்டம் நின்று விட்டது. இப்போ இங்கே அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. தான் சம்பாதித்ததெல்லாம் ஆடு மாடுகளை பற்றிட்டு அதுக்கப்புறம் வாசிக்கல. அவர் வைத்திருந்த அவரோடு கூட இருந்த அந்த மந்தை மேய்ப்பர்கள் சண்டை போட்டானே, அவன் என்னானான்னு நமக்கு தெரியல. வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி சோதோம் கொமோரா மலை விழுந்த போது லோத்துவின் குடும்பம் மாத்திரம்தான் வெளியே தப்பி வந்தது. லோத்து கொண்டு போன ஆடு மாடெல்லாம் போச்சு, அவருடைய மந்தை மேய்ப்பரெல்லாம் போயிட்டாங்க. அப்ப இவர்கள் அங்கே ஓடி வருகிறார்கள். ஓடி வந்தப்ப என்ன செய்யணும்? எல்லாம் போச்சு நம்ம கையில. மனைவியும் உப்புத்தூணாய் மாறிவிட்டாள். 2 பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறோம். இனி நம்ம மேய்ப்பதற்கும் வாழ்வதற்கும் வேற ஆடு மாடுகள் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் ஆபிரகாமை தேடி அவரோடு கூட இணைந்து கொள்ளணும். ஆனா பாருங்க, ஒரு தடவை பிரிந்து போனவன் மறுபடியும் அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா கூட மறுபடியும் அந்த ஓட்டத்தை அவனால பிடிக்க முடியாம போய்விடும். மறுபடியும் லோத்து ஆபிரகாமோட வந்து சேர்ந்தாரான்னு பாருங்க, இல்ல. ஆபிரகாமும் லோத்தும் மறுபடியும் இணைந்தார்களா? இல்ல. அது முறிந்து போனதாகவே மாறிவிட்டது. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஒன்று, அவருடைய இலக்கு என்ன என்பது அவருக்கு சரியா விளங்கல. அவர் தன்னுடைய அழைப்பை குறித்து உறுதி செய்து கொள்ளல. ஆபிரகாம் புறப்பட்டது தன்னுடைய மந்தை விருத்தியாக்குவதற்காக அல்ல, கர்த்தர் தனக்கு காண்பிக்கிற தேசத்திலே போவதற்காக, அங்கே குடியேறுவதற்காக தான் அவர் புறப்பட்டார். இவரும் அதை நம்பித்தான் புறப்பட்டார். வழியில் ஆடு மாடுகள் பெருக ஆரம்பிச்ச உடனே அவருடைய கவனம் வேற பக்கம் மாறிவிட்டது. இப்படி செய்யறதுனால தான் நம்ம செய்கிற பல வேலைகளை, பல ஊழியங்களை செய்வோம், ஆனால் செஞ்சு முடிக்க மாட்டோம். லோத் அப்படித்தான் செய்தார், ஆனால் செய்து முடிக்காமல் போய்விட்டார். அதனால பாருங்க, அவர் ஊர்ல இருந்திருந்தா கூட தப்பிச்சிருப்பாரு. அவர் புறப்பட்டது வீணா போச்சு, நடந்தது வீணா போச்சு, மந்தையை கர்த்தர் பெருக வைத்தது வீணா போச்சு, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம் எல்லாம் வீணா போச்சு. அப்போ ஒரு காரியத்தை செய்து முடிக்காவிட்டால், அதனுடைய இலக்கை நம்ம அடையாவிட்டால், அந்த காரியம் நமக்கு எந்த பயனையும் கொடுக்காது. அதற்கு லோத்து நமக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறார். 2வது காரியம் பாருங்க, பயணத்தை துவக்கி முடிக்க முடியாமல் போன இஸ்ரவேலர்கள். எகிப்திலிருந்து கர்த்தர் அவர்களை அழைத்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னபோது 35 லட்சம் இஸ்ரவேலர்கள், சரித்திரத்தில் கணக்கு சொல்றாங்க, ஏறத்தாழ கூட குறை இருக்கலாம், 35 லட்சம் பேர் இருந்தாங்களாம் அந்த நாட்கள்ல. 35 லட்சம் பேரு, 12 கோத்திரங்கள். அவங்க புறப்பட்டாங்க. அவர்கள் புறப்பட்டு கடந்து வந்து அவங்களுக்கு என்ன தெரியும்? கர்த்தர் எங்களை வேற ஒரு நாட்டில் குடியேற்ற போகிறார். அது அடிமைத்தனத்தின் நாடு இல்ல, எங்களுக்கான சுதந்திரமான சுயாதீனமான ஒரு தேசம். எகிப்து பெரிய தேசம்தான், பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கு, ராஜா இருக்காரு, இராணுவம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அங்கே அடிமையா இருக்கிறோம். எங்களுக்குன்னே ஒரு சொந்த தேசத்தை கர்த்தர் தரப்போகிறார். அதை நம்பித்தான் அவங்க புறப்பட்டாங்க. ஆனா புறப்பட்டவங்க கானான்ல போய் சேரல. நீங்க அதை தொடர்ந்து நீங்க வாசித்து கொண்டே வந்தால், மோசே மாத்திரம் இல்ல, அந்த முதல் தலைமுறை புறப்பட்டாங்கல்ல, அவர்களில் ஒருவனும் கானானுக்குள்ளே போகல. அவருடைய பிள்ளைகள் 20 வயதுக்குட்பட்டவர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க தான் யோசுவாவின் தலைமையிலே கானானுக்குள்ள போனாங்க. அப்ப அந்த நாட்டிலிருந்து புறப்பட்டாங்களே, 40 வருஷம் நடந்தாங்களே, அதுல புறப்பட்ட ஆள்ல
ஒருத்தங்கூட யோசுவாவையும் காலேப்பையும் தவிர மற்ற ஒருவரும் கர்த்தர் வாக்கு பண்ணின கானானுக்குள்ளே நுழையல. வசனத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. எண்ணாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 29 32 வரைக்கும் உண்டான வசனம். நம்ம பொதுவாக இஸ்ரவேலர்கள் புறப்பட்டாங்க, 40 வருஷத்துக்கு கழித்து அவர்கள் கானானுக்குள்ளே கொண்டு போகப்பட்ட அப்படித்தானே வாசிச்சிருக்கிறோம். புறப்பட்டவன் யாரும் போகல, மோசே உட்பட. அவங்க பிள்ளைகள் தான் அங்கே சுதந்திரித்தார்கள். புறப்பட்டவங்கள யோசுவாவும் காலேப் என்ற 2 பேர் தவிர யாரும் அந்த தேசத்துக்குள்ளே போய் சேரல. இப்ப பயணத்தை ஆரம்பிச்சாங்களே, செஞ்சாங்களே, நடந்தாங்களே, கர்த்தர் காட்டின வழியிலே அவங்க போனாங்களே, போய் என்ன பிரயோஜனம்? செய்தார்கள், செய்து முடிக்கவில்லை. வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இந்த வனாந்திரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களாகும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுமாய் இருக்கிற அனைவரின் பிரேதங்களும் விழும். ஆண்டவர் சொல்ல அந்த 20 வருஷம் அப்படின்னா இவன் எகிப்திலே பிறந்தவன் அல்ல, வனாந்தரத்திலே பிறந்தவன். யாரு இவங்க? இந்த 35 லட்சம் பேர் புறப்படுறாங்களே, அதுல 20 வயசுக்கு உட்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவர்கள் தவிர. அப்படின்னா இவர்கள் எகிப்திலே பிறந்தவர்கள் அல்ல, வனாந்தரத்திலே பிறந்தவங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 20 வயதுக்குட்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுமாகிய அனைவரின் பிரேதம் விழும். 20 வயசு முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறவங்க. அப்ப இந்த 20 வயசுல உள்ளவங்களை விட்டுட்டு 20 வயசுக்கு மேற்பட்டவனா இருக்கிறவன் அவனுடைய பிரேதம் வனாந்தரத்திலே விழும். எப்புனேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவின் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அந்த தலைமுறையில அந்த புறப்பட்டாங்கல்ல எகிப்திலிருந்து, அதுல 2 பேருக்கு மாத்திரம்தான் விலக்கு. ஒன்று காலேப், இன்னொருவர் யோசுவா. இந்த 2 பேர் தவிர மற்ற ஒருவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலே பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ, அந்த 20 வயசுக்கு உட்பட்டவர்களையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும் என்றார். இப்ப பாருங்க, ஓட்டத்தை ஆரம்பிச்சாங்க. கடைசியில இஸ்ரவேலர்கள்ல ஓட ஆரம்பிச்ச எவனும் தேசத்துக்குள்ள போகல, யோசுவா காலேப் தவிர. மற்ற எல்லாம் நடுவழியிலே பிறந்தவங்க, 20 வருஷம் கழிச்சு பிறந்தவங்க, 40 வருஷம் நடந்தாங்கல்ல, அவங்க தான் உள்ள பிரவேசிச்சாங்க. என்ன நடந்தது? இவர்கள் இப்படி தங்கள் காரியத்தை செய்து முடிக்க முடியாம, தங்கள் இலக்கை பரிபூர்ணப்படுத்த முடியாம போனதற்கு காரணம் என்ன? பாருங்க, காரணம் அவர்களுடைய பாவம், சுய இச்சை, அவர்களுடைய மீறுதல்கள். சங்கீத புஸ்தகத்துல 78வது அதிகாரம் 13 சில வசனங்கள். அந்த அதிகாரம் முழுசுமே இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பாவம் பண்ணாங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில வசனத்தை மாத்திரம் சாம்பிளுக்கு வாசிப்போம். கடலை பிளந்து அவர்களை அதன் வழியாக கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் முழுவதிலும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். வனாந்திரத்திலே கன்மலையை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். சங்கீதம் 78வது அதிகாரம் 13 வாசிக்கிட்டு இருக்கிறேன். கன்மலையின் நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி, தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கன்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தை கொடுக்க கூடுமோ? கன்மலை அடிச்சதுனால தண்ணி வந்துச்சியா?
அவர் நமக்கு அப்பத்தை கொடுப்பாரா? பாருங்க அவன் கேட்கிற கேள்விய. தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தை கொடுப்பாரோ என்றார்கள். இதான் கர்த்தருடைய கோபம் அவர் மேல வந்ததுக்கு காரணம். பாருங்க, இவ்வளவு செஞ்சு கன்மலையை பிளந்து, வனாந்திரத்தில் சமுத்திரத்தை பிளந்து, அவர்களை நடக்க வைத்து, மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை தினம் வழி நடத்தி, அவர்களை வனாந்திரத்திலே பாவம் செய்தார்கள். ஒரு காரியத்தை கர்த்தரிடத்திலே ஒரு காரியத்தை வாங்கி கர்த்தருடைய காரியத்தில் நம்ம நடந்து போகும்போது அந்த இடைப்பட்ட காலத்தில் இது போன்ற காரியங்கள், ஒன்று பாவம், ரெண்டாவது தங்கள் இச்சை, மூணாவது நாக்கு. என்ன கேட்குறான் பாருங்களேன். கண்மலை அடித்ததுனால தண்ணி வந்துச்சு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கண்மலைக்குள்ளே ஆறுகள் ஓடும். நம்மளே ஒரு 4 கல்லை வச்சு தட்டினோம்னா தண்ணி வந்துடும். தண்ணி கொடுக்கலாம், பெருசு இல்லை. அப்பத்தை கொடுக்க முடியுமா? சமைச்சு சுட சுட கடவுளுக்கு அந்த ஆற்றல் இருக்கா? இவர்கள் யாரு? எகிப்து தேசத்துல அத்தனை அற்புதங்களை பார்த்தவர்கள். நைல் நதி ரத்தமா மாறினதை பார்த்தவங்க, கடல் 2 பிளந்ததை பார்த்தவங்க. இது எல்லாவற்றிலும் அவர்கள் செய்த சில பாவங்களை பாருங்களேன். வனாந்திரத்துல கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றும் போது தங்கள் சுய லாபத்தை கருதி பாவம் செய்தார்கள், சுய இச்சையிலே விழுந்தார்கள், கர்த்தரை பரியாசம் பண்ணினார்கள், பரீட்சை பார்த்தார்கள். முடியுமாயா? செஞ்சு காட்ட சொல்லு பார்க்கலாம் என்று சொல்லி பரீட்சை பார்த்தார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் நுழைந்தது. அப்ப கர்த்தருடைய காரியத்தை செய்யும் போது செய்தவன் செய்து முடிக்காமல் போவதற்கு காரணம், இவன் செய்கிற காலத்திலேயே பாவத்துக்கு இடம் கொடுப்பது, கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுப்பது, தன்னுடைய சுய இச்சையை நிறைவேற்ற பிரயாசப்படுவது, கர்த்தரை பரீட்சை பார்ப்பது, கர்த்தரை பரியாசம் பண்ணுவது, கர்த்தருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடுவது, இதெல்லாம் கர்த்தருடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போதே, இவங்க நடந்துகிட்டு இருக்கும் போதே, கர்த்தர் தங்களுக்கு கொண்டு போகிறேன்னு சொன்ன தேசத்தை நோக்கி நடக்கிறாங்கல்ல, அந்த காரியத்தை செய்யறான். நடந்து கொண்டே பாவத்தையும் செய்து, பரீட்சையும் பார்த்து, பரியாசம் பண்ணி, கர்த்தரை நிந்தித்து, தூஷித்து, கோபமூட்டினார்கள். அதனால அவர்களால செய்தார்கள், நடந்தார்கள், செய்து முடிக்கவில்லை. அவர்கள் போக வேண்டிய இடத்தை போய் அவர்கள் சேரவும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை வாங்கிவிட்டோம், அந்த காரியத்தை செய்கிறோம், அதை மாத்திரம் செய்யறதில்ல, செய்யும் போதே நம்முடைய சுய இச்சையை நிறைவேற்றி பாவங்களை செய்து கர்த்தருக்கு விரோதமா பேசி கர்த்தருடைய காரியத்தை நம்ம சிந்தித்து பரியாசம் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பரீட்சை பண்ணி அந்த காரியத்தை செய்தே முடிக்க முடியாது. பாருங்க, புறப்பட்ட யாரும் அந்த தேசத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. இது கானானில் பிரவேசிக்க விரும்பாத ரூபனும் இன்னும் சில இனங்களும். இப்போ இந்த இஸ்ரேல் கோத்திரத்தார் 12 கோத்திரத்தார் கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றும்படி நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான்ல கொண்டு போய் சேர்ப்பேன், இதை நம்பித்தான் அவங்க புறப்பட்டாங்க. அப்ப அவருடைய இலக்கு என்பது கானான். அந்த கானான்ல அவங்க சேர்ந்துட்டா தான் அவர்களுடைய செய்த காரியம் முழுமையடைகிறது. இப்போ அவங்க அந்த இடத்தை நோக்கி நகர்த்தப்படுகிறார்கள், நடக்கிறார்கள். அப்படி நடந்து போகும்போது அந்த ஓட்டத்தை முழுசா முடிக்க முடியாதபடிக்கு நடுவில் ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வருகிறது. என்ன நடக்குது பாருங்களேன். எண்ணாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 1 சில வசனங்கள். எண்ணாகமம் 32:1. இவங்க அப்படி நடந்து வரும்போதே இந்த ரூபன் கோத்திரம் அப்புறம் இந்த காத் என்ற கோத்திரம், இந்த 2 ஆட்களுக்கும் ஆடு மாடு நிறைய இருந்தது. இவங்க இன்னும் போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது. எந்த கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை போறதுக்கு. அதுக்கு முன்னால ஒரு சமவெளியிலே வரும்போது அந்த இடத்தை பார்க்குறாங்க. அந்த ஊரை ரொம்ப அழகா இருக்குது. தங்களுடைய ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கு நல்ல இடமா இருக்குது, பச்சை பசேன்னு. சோதோம் குமோராவை பார்த்துட்டு லோத்து எப்படி போனாரு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா பசுமையான இடம் இருக்கிறது.
மெல்ல மோசேட்ட போய் சொல்றாங்க, ஐயா, எங்களுக்கு மற்ற இனத்தாரை விட எங்களுக்கு ஆடு மாடு ஜாஸ்தி இருக்கு. நாங்க காரியத்தை செய்வதற்கு உங்க கூட நடக்க ஆரம்பிச்சது உண்மைதான். நாங்கள் 2 இனம் மாத்திரம் இந்த சமபூமியிலே தங்கிக் கொள்ளுகிறோம். நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க என்று அவரிடத்துல வந்து கேட்கிறாங்க. அந்த சம்பவம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாக இருந்தது. எண்ணாகமம் 32வது அதிகாரம். அவர்கள் யாசேர் தேசத்தையும், யாசேர்ங்கிற ஒரு தேசம், அப்புறம் கிலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய எலெயாசரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேலின் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலெயாலே, சேபாம், நேபோ, அப்புறம் பேயோன் என்னும் பட்டணங்களைச் சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். கர்த்தர் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு தகுந்த இடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போகிறார். ஆனா இவங்க பாருங்க, எங்க ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடம், உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு, உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறமாக, யோர்தான் நதிக்கு அப்புறம்தான், யோர்தான் நதியை தாண்டிட்டாங்கன்னா அப்புறம்தான் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த பூமி கானான் வருகிறது. ஆனா யோர்தானை நாங்க கடக்க விரும்பல, நாங்க இங்கேயே நின்று கொள்ளுகிறோம் என்றார்கள். உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்தால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக, இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசேக்கு கோபம் வந்துருச்சு. இவ்வளவு பேர், நம்ம 12 கோத்திரத்தார் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம், நீங்க பாதியில நீங்க நல்ல இடமா இருக்குது, இந்த பூமியை நாங்க எடுத்துக்கிறோம், கர்த்தர் சொன்ன அந்த இடத்துக்கு நாங்க வர விரும்பல, ஏன்னா இடையிலே எங்களுக்கு நல்ல ஒரு சுய திருப்தி கிடைச்சிருச்சு, ஆகவே நாங்கள் இங்கே தங்கிக் கொள்ளுகிறோம், விருதாவா சண்டை போடலாம் விரும்பலைங்க, யோர்தானை தாண்ட விரும்பல, யோர்தானை தாண்டி முடித்தால்தான் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வேலை முடிகிறது, கர்த்தருடைய சித்தம் முழுமை அடைகிறது, நாங்க இங்கே இருந்துக்கிறோம். மோசே சொன்னார், நாங்கள் யோர்தானுக்கு அப்புறம் போகும்போது நீங்கள் இங்கே சுகமாய் குடியிருந்து விடுவீர்கள், மற்ற 10 கோத்திரம் உள்ள போகுதே, அவங்க போய் சண்டை போடணுமா? உங்களுடைய உதவி இல்லாமல் அவர்கள் அங்கே தனித்து போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்கணுமா? இப்படி செய்ததுனால தான் இதுக்கு முன்னால கர்த்தருடைய கோபம் தம்முடைய ஜனங்கள் மேல் வந்தது என்று சொல்லி அவர் விளக்கமா அவங்களுக்கு சொல்றார். அப்ப ரூபன் கோத்திரத்தார் மோசேட்ட சொல்றாங்க, ஐயா, நாங்க இங்க தங்கிடுறோம், நாங்கள் இந்த தேசத்தை பிடித்து கொண்டு எங்க பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை கட்டி அவங்கள அங்க குடியேற்றிட்டு நீங்க அந்த கானான் தேசத்துக்கு போற வரைக்கும் உங்க கூட வர்றோம், அந்த தேசம் எங்களுக்கு வேண்டாம், அந்த தேசத்தில் நாங்க வாழ விரும்பல, நீங்க சொன்னீங்கல்ல சண்டை போடும்போது நாங்க மாத்திரம் தனியா போகணுமா, நீங்க தனியா நீங்க ஒரு சமாதானமா அல்லது ஒரு சம்பிரமமா ஒரு தேசத்துல இருந்துருவீங்களான்னு கேட்டீங்கல்ல, நாங்க கூட வர்றோம், ஆனால் எங்கள் பிள்ளைகள், ஆடு மாடுகள், மனைவி, குடும்பம் எல்லாத்தையும் இங்க நாங்க குடியேற்றிட்டு ஆண்கள் மாத்திரம் உங்க கூட வர்றோம், அந்த தேசத்துல சண்டை கண்டை போட்டு உங்களை கொண்டு இந்த குடியேற்றிட்டு நாங்க மறுபடியும் திரும்பி எங்க ஊருக்கு வந்துடுறோம், இது எப்படி அப்படின்னு கேட்டார். கடைசியில் அப்படிதான் நடந்தது. பாருங்கள், அவர்கள் அதே போல கடந்து வந்தாங்க. கானானுக்குள்ளே இந்த கோத்திரத்தாருக்கு இடம் இல்லாமல் போய்விட்டது. இந்த ரூபன் கோத்திரத்தார், அப்புறம் காத் கோத்திரத்தார், மனாசையினுடைய 2 கோத்திரம், இவைகள் எல்லாம் இந்த பூமியிலே தங்கிட்டாங்க. கர்த்தர் வாக்கு பண்ணி நடத்துக்குள்ள அவர்கள் போகவில்லை. தொடர்ந்து அந்த பகுதியை நீங்க வாசிச்சு பாருங்க. அவர்கள் தங்களுடைய காரியத்தை அவர்கள் செய்ய ஆரம்பிச்சு முழுசா முடிக்கல. வெளிப்பார்வைக்கு பார்த்தா நம்ம வந்தோம், ஒரு நாட்டில் தங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க. அவர்கள் தங்கின நாடு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த நாடல்ல, இவர்களா எடுத்துக்கொண்ட ஒரு நாடு. அப்ப தேவன் அழைத்த அழைப்புல அதை முழுவதுமாக முடிக்க முடியாமல் நடுவில் அவங்களுக்கு போனதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றாமல்
தங்களுடைய சொந்த விருப்பத்தினால சுய திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஒரு திருப்தி அடைஞ்சிருவான் இடையில. நல்லா ஊழியம் செய்து கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு கர்த்தர் வச்சிருப்பார். இந்த இந்திய தேசத்தை சுதந்திரிங்க, இந்திய தேசத்தை நீங்கள் எனக்கு ஒரு எழுப்புதலுக்கு அல்லது ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி இதை சுதந்திரிங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னா, அதற்காக நம்ம பிரயாசப்பட்டு ஊழியங்களை பெருக்கி வரும்போது ஊழியம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஊழியம் நல்லா வளர ஆரம்பிச்சு செழிப்பா போய் கொண்டிருக்கும். இனி நம்ம என்ன செய்வோம்? இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆகிட்டு உட்கார்ந்துருவோம். அந்த ஊழியத்தை நம்ம துவங்கினதுனால நடந்ததுனால நமக்கு கிடைத்த நன்மைகள் நமக்கு தான் கிடைச்சிருச்சே என்று சுய திருப்தி நமக்குள்ள வந்துடும். உங்களை கர்த்தர் ஊழியத்தில் கோபுரத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சாலும் கர்த்தர் உங்களுக்கு எதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதை செஞ்சு முடிக்கலன்னா வாக்குத்தத்த பூமியை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. பார்த்தீங்களா, அவர்கள் இழந்து விட்டார்கள். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுப்பார் நமக்கு. இதுதான் உன்னுடைய இலக்கு. இந்த தேசத்துல நான் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன், அதை நீ செஞ்சு முடிக்கணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பிச்சு அதற்காக முயற்சி பண்ணி பிரயாசம் பண்ணி எல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க ஊழியம் அவர்களுக்கு நல்ல கனிகளை கொடுக்கிறது. எல்லைகள் பெருசாகுது, பணம் வருது, வசதி வருது, கார் வருது. அந்த மெயின் அழைப்பு இருக்கு பாருங்க, எதை செய்ய கர்த்தர் கொண்டு வந்தாரோ அதை மறந்துட்டு நமக்கு தான் எல்லாம் இருக்குதே, நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கிறது, எல்லாமே நமக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, பேசாம நம்ம இருந்து விடுவோம், செட்டில் ஆயிடுவோம். அப்படி இருந்து கொண்டு எதையாவது ஒன்றை செய்து கொண்டு இது தேவனுடைய சித்தத்தை முழுவதும் நிறைவேற்ற முடியாமல் போவது. வெளியே பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? பாருங்க, அவங்க செஞ்சாங்க, செய்கிறாங்க. செய்தார்கள் செய்வது பெருசில்ல, செய்யணும், செஞ்சு முடிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு இலக்கு வைத்தாரே, அதை நீங்கள் அடையணும். இவர்கள் அப்படித்தான் இடையிலே மாறிவிட்டார்கள். மாறி அவங்க உள்ள போய் தங்களுக்கு இஷ்டமான இடத்துல உட்கார்ந்துக்கிட்டாங்க. நல்லா வாசிப்பாருங்க. அந்த ரூபன் கோத்திரத்தார், காத் கோத்திரத்தார், மனாசே கோத்திரத்தினுடைய 2 கோத்திரங்கள், இவங்கெல்லாம் அங்கே உள்ள போய் இந்த ஊர் நல்லா இருக்கேன்னு அந்த ஊரை பிடிச்சி அதில் கட்டடத்தை கட்டி, அப்போ அதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? தங்கள் பிள்ளைகளை குடி வைத்து ஆடு மாடுகளை அடைப்பதற்குண்டான பட்டிகளை போட்டு அவைகளை எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் இவங்க அவங்களோட கூட போய் அந்த கானானுக்குள்ளே கொண்டு விட்டுட்டு மறுபடியும் இவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். அவர்கள் கானானை சுதந்திரிக்கவில்லை. இடையில வந்த அந்த சுய விருப்பம், தங்களுடைய சுய ஆசை, அவர்களுக்கு கிடைத்த அந்த வசதி வாய்ப்புகள், அது அவர்களை சுய திருப்தி அடைய வைத்தது. என் மனசு திருப்தி ஆயிருச்சு, எல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சேன்னு. எல்லாம் கிடைச்சதல்ல, கர்த்தர் செய்ய சொன்னதை நீங்க செய்து முடித்தீர்களா என்பதுதான் கேள்வி. அதான் வேதம் கேட்குது. அதை வேதத்துல பாருங்க, தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றின ஊழியர்கள். ஊழியக்காரன் என்ன செய்வான்? கர்த்தர் ஒரு சித்தத்தை வச்சிருப்பார், ஒரு திட்டத்தை வச்சிருப்பார், அதை நிறைவேற்றுவதற்கு வரங்களை தந்திருப்பார். இவங்க அந்த திட்டத்தை விட்டுட்டு இந்த வரங்களை பிடிச்சிட்டு வரங்களை வச்சு தங்களை பெருசாக்கிடுவாங்க. கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்தா, ஒரு சுகமாக்குகிற வரத்தை கொடுத்தா, ஒரு வல்லமையை கொடுத்தால் அதை கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்து முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் வச்சிருப்பார்ல, அதை விட்டுட்டு அதை செய்வதற்காக கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகள் இருக்குல்ல, அதை வைத்துக்கொண்டு அது பின்னாலே போயிடுவாங்க. அப்போ அவருடைய சித்தத்தை செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். என்னை கர்த்தர் அழைக்கிறார்னு வச்சுக்கோங்க, இந்த தேசத்துல இந்த ஒரு காரியத்தை செய்யணும்ப்பா, இதுக்கு தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கர்த்தர் கொடுத்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு சில வரங்களையும் வல்லமைகளையும் கொடுக்கிறார். நான் என்ன செய்யறேன்? அந்த காரியத்தை எல்லாம் விட்டுட்டு, கர்த்தர் செய்ய சொன்ன காரியத்தை விட்டுட்டு இந்த வரங்கள் பின்னாலே வல்லமை பின்னாலேயும் போயிடுறேன். இவர்கள் தேசத்தை நோக்கி நகர்ந்தவர்கள் ஆடு மாடுகள் பெருகிறோன்னே அதுக்கு பின்னால போயிட்டாங்க ரூபன் கோத்திரத்தார். அப்போ வரங்கள் பின்னால போயிட்டு இந்த வரங்களை வச்சு கூட்டங்கள் நடத்துவது, ஜனங்களை பிரமிக்க வைப்பது, காணிக்கைகளை பெறுவது, எங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வது. கர்த்தர் எது செய்யறதுக்காக இந்த வரத்தை கொடுத்தாரோ அதை
செஞ்சு முடிக்கிறது இல்லை. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 23 வரைக்கும் சொல்வதை பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. பார்த்துங்க, அவங்க தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்கள் தேவனுடைய வேறொரு சித்தத்தை நிறைவேற்றத்தான் அந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. இவர்கள் அந்த திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை விட்டுட்டு இவர்கள் வரத்துக்கு பின்னால போயிட்டாங்க. தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. கர்த்தர் கொடுத்த ஒரு வல்லமை, பிசாசுகளை வார்த்தையினால துரத்துறாங்க. அந்த வல்லமையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். எதுக்கு? ஏதோ ஒரு காரியத்தை, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு உபயோகப்படுவதற்கு தான் அந்த வரத்தை கொடுத்தார். ஆனா அவங்க அந்த காரியத்தை, மெயின் காரியத்தை விட்டுட்டு, ரூபன் எப்படி இந்த ஆடு மாடுகள் பின்னால போனாரோ இப்போ வரத்துக்கு பின்னால போயிட்டாங்க. இதை வச்சு ஜனங்களுக்கு வித்தை காட்டுறது, வேடிக்கை காட்டுவது, மேடையில் ஏற்றி பிசாசுகளை பேரை கேட்டு தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்கொள்வது. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அற்புதம் செஞ்சப்பா, தீர்க்க தரிசனம் சொன்னப்பா, பிசாசு துரத்தினப்பா, இதெல்லாம் செய்வதற்கு இந்த வரங்களை நான் கொடுத்து என்ன செய்வதற்காக அந்த வரங்களை கொடுத்தனோ அதை செஞ்சியா? அதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வரத்தை பயன்படுத்தினார்கள். அந்த வரத்தை பயன்படுத்தி நான் அவர்களுக்கு சொன்ன சித்தத்தை நிறைவேற்றவில்லை. கர்த்தாவே கர்த்தாவே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்பேன் என்றார். ஏன் சொல்றாரு? வரத்தை கொடுத்த எதற்கு? அந்த வேலை முடியணும். பிசாசை துரத்துற வல்லமை கொடுத்த எதுக்கு? அந்த வேலை முடியணும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆற்றலை கொடுத்தது எதற்கு? என்ன வேலை செய்யறதுக்கு இதை கொடுத்தேன், அது முடியணும். நீ அதை விட்டுட்டு இந்த பொம்மையை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இது பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஓட வேண்டிய சித்தத்தின் பின்னால, நான் செய்ய சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதன் பின்னால ஓடணும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி செய்தவன் தான் பரலோகத்துக்குள்ள போவான். இந்த வரங்களையும் வல்லமைகளையும் வைத்துக்கொண்டு இந்த சித்தத்தை செய்வதற்கு தான் அந்த கொடுத்தேன். வரங்களையும் வல்லமைகளையும் வைத்துக்கொண்டு சித்தத்தை இழந்து விட்டீர்கள், அதை செய்து முடிக்கல. ஆகவே நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. மாத்திரமில்ல, உங்களை எனக்கு தெரியாது, வெளியே போங்க என்றார். எவ்வளவு பயங்கரமான தண்டனை, யோசிச்சு பாருங்களேன். அப்ப கர்த்தர் நமக்கு எதை செய்ய சொல்லியிருக்கிறாரோ செய்யணும், செஞ்சு முடிக்கணும். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய ஊழியங்கள்ல இருந்து சின்ன சின்ன ஊழியங்கள் வரைக்கும் எல்லா ஊழியங்களையும் நீங்க பாருங்க, எல்லாம் செய்வது மாத்திரம்தான் நமக்கு தெரியும். செய்து முடித்தார்களா என்பது பரலோகத்துக்கு தான் தெரியும். அவன் செய்த கை வேலைப்பாடுகள் பரலோகத்திலே கொண்டு வந்து வைக்கப்படுமா. இப்போ நான் ஊழியம் செய்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒருவேளை பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்திருக்கலாம், அல்லது கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை கொடுத்திருக்கலாம், சுகமாக்குகிற ஒரு வல்லமையை கொடுத்திருக்கலாம், செய்கிறேன். ஆனால் நான் செஞ்சது பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் இதை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரோ அதை நான் செஞ்சேனா, அதை செய்து முடித்தேனா? அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? செய்யறது தான் பார்க்கிறோம். ஒரு பாருங்க, வல்லமையா தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறார், அவர் சுவிசேஷ ஊழியம் செய்கிறார், அவர் சபை நடத்துறார், அவர் பாருங்க பிசாசுகளை துரத்துறார், எல்லாம் சரிதான். அவைகளை கொண்டு அவர் செய்ய வேண்டிய சித்தத்தை செய்து முடித்திருக்கிறாரா? செய்யறது தான் நம்ம பார்க்கிறோம். பரலோகம் செய்து முடித்ததை பார்க்கிறது. அங்கதான் 2 பேருக்கு வித்தியாசம் வருது. மனிதன் செய்கிறதை பார்க்கிறான், பரலோகம் செஞ்சு முடிச்சானான்னு பார்க்குது. அதுதான் வேதத்துல சொல்லப்படுது பாருங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்திலே பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல்,
வைக்கோல் ஆகிய இவைகளை கொண்டு கட்டினால். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12 சில வசனங்கள். அவர் சொல்றாரு, இப்போ நீங்க எல்லாம் செய்றீங்க, செஞ்சதெல்லாம் கொண்டு வந்து பரலோகத்துல உங்களுடைய கிரியைகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு, நீங்க செஞ்ச ஊழியத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. அவனவன் அஸ்திபாரத்தின் மேலே பொன்னு, வெள்ளி, விலையேற பெற்ற கல்லு, மரம், புல்லு, வைக்கோல் ஆகியவைகளை கொண்டு கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். இது முழுசா நிறைவாகியிருக்கிறதா அல்லது அறகுறையா அப்படி நிக்குதா என்பதை அந்த நாள்ல அந்த வேலைப்பாடு வெளிப்படுத்துமா. பரலோகத்துக்கு முன்னால் தப்பிச்சிட முடியாது. ஏதோ நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே ஊழியம், பார்த்து போட்டு கொடுங்க, அந்த கதையே இல்லை அங்கே. அது வந்த உடனே அவர் சொல்றார், அவனுடைய வேலைப்பாடு அங்கே வெளியாகும். இல்லையே, இது முழுசா முடியலையே, பாதி தானே இருக்குது, வெளியே பார்த்தா அப்படி அப்படியே போட்டு ஒரு மாதிரி மேக்கப் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கிற, நான் சொன்ன மாதிரி இது இல்லையே. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். பரலோகத்தில் அந்த நாள் வருது பாருங்க, அந்த நாள் மகா பெரிய நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், நியாய தீர்ப்பின் நாள். அந்த நாளானது நம்ம செஞ்ச வேலையை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். கர்த்தருடைய அக்னியானது அது மேல அப்படியே போய் ஒரு டெஸ்ட், அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். இங்கேதான் மாட்டிக்கொள்ளுகிறோம். மனுஷ பார்வையில் நல்லா தாங்க இருந்துச்சு, பல சபைகளை ஸ்தாபிச்சேன், 500 கோடி ரூபாயில ஒரு சர்ச்சு கட்டினேன். அக்னி சோதிக்கும். இங்கே நிற்கும், பரலோகத்தில் நிற்கணுமே அது. அந்த அக்னி சோதிக்கும். அவன் கட்டினது அக்னியானது அதை பரிசோதனை பண்ணும். பெரிய பெரிய கட்டடங்களை கட்டினேன் பாருங்க, எங்க ஊழியம்தான் பெருசு, அக்னியானது சோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். இந்த அக்னி வந்து சோதிச்ச பிறகு அது நிக்கிது, அவன் செஞ்சது பரிபூர்ணமா தான் இருக்குது, பூர்ணமா முடிச்சிட்டான், அந்த வேலை பூர்ணமா இருக்குன்னு சொன்னா அவனுக்கு பரலோக பாக்கியம், கூலி கிடைக்கும். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அது வந்து உள்ள டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தா ஒன்றும் முழுசா முடிக்கல, பாதி வேலை பாக்கி இருக்கு, செய்தான், செய்து முடிக்கவில்லை. அது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். பாருங்க, எவ்வளவு பெரிய கட்டி ஓடி அலைந்து பிரயாசப்பட்டு போச்சு. கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்புகிறவன், ஒரு வேலையை துவக்கிட்டு அதை விட்டுட்டு பின்னால போறவன் கர்த்தருக்கு பாத்திரவான் அல்ல. லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 59 சொல்லுது பாருங்களேன். வேறொருவனை அவர் நோக்கி, கர்த்தர் பக்கத்தில் ஒருத்தனை பார்த்து, என்னை பின்பற்றி வா என்றான். என் பின்னால வாப்பா. அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு போய் நான் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், தன் பின்னாலே வந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளை பார்த்து, சரி என் சீஷனாக என் பின்னால் வா அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார். இவன் சொல்றான், நான் முந்தி போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி விட்டு. இதை படிக்கும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க அப்பா செத்து வீட்டில் முன்னால் வச்சிருக்கிறாங்க, இவர் போய் அடக்க வேலையை அடக்கம் பண்ணிட்டு அந்த சடங்குகளை முடித்து விட்டு வருகிறார். அப்படி இல்லை. அவரை வந்து செத்தவரை உள்ள வச்சிருந்தா இவன் பின்னால் வந்துகிட்டு இருப்பானா? இல்லை. அவருக்கு ஒரு வயசான தகப்பனார் இருக்கிறார். இவர் போய் அவருக்கு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு அவர் மரிக்கிற வரைக்கும் கூட இருந்து அவர் இறந்த பிறகு அடக்கம் பண்ணிட்டு அப்புறம் வர்றாராம். நான் எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றான். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு போய் நான் வீட்டில் இருக்கிறவரிடத்திலே அனுப்புவித்து கொண்டு அனுமதி வாங்கிட்டு அப்புறம் பின்னால் வருகிறேன், உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அப்போ கர்த்தர் சொன்னார், கலப்பையின் மேல கையை வச்சுட்டு பின்னால தான் வந்துட்டியே, கலப்பையின் மேல கையை வச்சுட்டு மறுபடியும் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் என்று பின்னால போகிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல என்கிறார். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார்.
ஆரம்பிச்சிட்டிங்களா? வந்துட்டீங்களா? அதை கடைசி வரைக்கும் செஞ்சு முடிக்கணும். செய்து முடிக்காமல் வெறுமனே செய்கிறவர்களாய் இருந்தால் அதோடைய பலனை அடைய முடியாமல் போயிடும். இதைத்தான் வேதம் நமக்கு காட்டுகிறது. நோவாவை கர்த்தர் அழைத்து அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். அவர் அந்த வேலையை செய்தார், செய்து முடித்தார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு வேலையை, ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் வரங்கள், வல்லமைகள், நிறைய கிருபைகள் போன்றவைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த கிருபைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த வரங்கள், வல்லமைகள், அப்புறம் தாளந்துகள், இவைகளை மாத்திரம் பிடித்து கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலையை செய்து முடிக்காமல் போவது என்பது ஒட்டுமொத்தமான நம்முடைய பலனையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிரும். ஆகவே நோவாவை போல அழைப்பை பெறுவோம், செய்வோம், செய்வதை செய்து முடிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வருகையில், கர்த்தருடைய நியாயத்திற்கு நாளில் தைரியமாய் அவருக்கு முன்னால் நம்ம நிற்க முடியும். தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் பேசி சொன்ன நல்ல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஊழியம் செய்கிறோம், உம்முடைய சித்தத்தை செய்ய துவங்கி இருக்கிறோம். ஆனால் அதை செய்து முடித்தால் மாத்திரமே அதோடைய பலனை நாங்கள் அடைவோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, லோத்து புறப்பட்டது உண்மைதான். ஆனால் அவர் முழுமையாக அந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போய்விட்டதே. இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை பின்பற்றி தங்கள் காரியத்தை செய்ய துவங்கினது உண்மைதான். ஆனால் அவர்கள் செய்து முடிக்க முடியாமல் போயிருச்சு. ஆண்டவரே, ரூபன், காத் போன்றவர்கள், மனாசே கோத்திரத்தார் போன்றவர்கள், அவர்கள் ஆண்டவரே உம்மோடு கூட நடக்க ஆரம்பித்தது உண்மைதான். ஆனால் அந்த இலக்கை முழுவதும் முடிக்க முடியாமல் போச்சு. இது போன்ற எந்த தீமையும் எங்கள் வாழ்க்கையிலே வந்து விடாதபடி, எங்களை வழிமாற வைத்து விடாதபடி, அக்கம் பக்கத்திலே நாங்கள் பிரவேசித்து எங்களுடைய முழு நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி முடித்து விடக்கூடாதபடிக்கு வருகிற தடைகளை தகர்ப்பீராக. சாத்தானுடைய தந்திரங்கள் வரங்களை பின்பற்றி தேவ சித்தத்தை இழக்க பண்ணுகிறது. செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை முடிக்க விடாம எங்களை பக்கவாட்டு வழிகளிலே ஆண்டவரை ஓட வைத்து கொண்டிருக்கிறது. இந்த தந்திரங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வாரும். எதை செய்ய கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தீரோ அதை செய்ய மாத்திரமல்ல, செய்து முடிக்க அவர்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை நினைப்பூட்டி கொண்டே இரும் ஆண்டவரே. உம்முடைய வருகை பரியந்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய ஓட்டம், அவருடைய அழைப்பு, அது ஒரு காலம் விருதாவாய் போய்விடாதபடி நல்ல கனிகளை கொடுக்க, அவர்கள் அதை செய்து முடிக்க உதவி செய்தரலும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பிரசன்னம் பரிபூர்ணமாய் இறங்கி அவர்களை ஆசீர்வதிப்பதாக. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த நாள் நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தீர். ஜெப வேளையை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டேன். ஆராதனை நேரத்திலே அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரப்பினேன். உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களுடைய கண்களை திறந்தீர். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தந்தரலும். வேலைக்கு போகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பூரண பாதுகாப்பை தந்தரலும். அவர்கள் கைட்டு சேர எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை பேர் பேராய் ஆசீர்வதியும். குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை ஆசீர்வதியும். பள்ளிக்கு போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வாலிபர்கள் இருந்தால் அவர்களை ஆசீர்வதியும். குடும்பத்தை வழிநடத்தி போகிறவர்களுக்காக, குடும்பத்தில் இருக்கிற வயோதிபர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக பேர் பேராய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கமும் சித்தமும் திட்டமும் நிறைவேற பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கிருபை வழங்கும்படிக்கு மன்றாடி ஜெபிக்கிறேன். நீரே பொறுப்பிடும். உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசினார். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்து முடித்தவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பவுல் சொன்ன மாதிரி, நல்ல போராட்டத்தை போராடுங்கள், ஓட்டத்தை முடியுங்கள், விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள், ஜீவ கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரத்தில் வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும்
சகோதரர் வின்சென்ட் செலுக்குமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.